கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக ரமலானுடைய இரவு தொழுகையில் இறைவனுடைய பாவமன்னிப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தொழுதவர்களாக நாம் எல்லாம் இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணை நம் அனைவர்கள் மீதும் நின்று பிரார்த்தித்தவராக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை தேர்வு செய்து இந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எதற்காக இந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான் என்றால், நாம் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு தகவல் தான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மை தீமை இவைகளை பிரித்து காட்டக்கூடிய திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. இந்த வேதம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அருளிய காரணத்தினால் பொம்மன் ஷஹித மின்கும் சஹ்ர பல்யசுமோ, யார் அந்த மாதத்தை அடைகின்றார்களோ நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக திருமறை குர்ஆன் அருளிய காரணத்தினால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான். நோன்பு என்பது கடந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போன்று இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டாலும் ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால் இந்த நோன்பு என்பது வேறு வேறு நாட்களில் அன்றைய காலத்து முஸ்லிம்கள் நோற்று வந்தார்கள். ரமலானுடைய மாதத்தை பிரத்யேகமாக தேர்வு செய்து அல்லாஹ் இந்த நோன்பை நோற்பதற்கு காரணம், திருமறை குர்ஆன் இறைவனுடைய புறத்திலிருந்து இந்த சமூகத்திற்கு, மனித சமூகத்திற்கு அருளப்பட்டது. எப்படிப்பட்ட திருமறை குர்ஆன்? நாம் எல்லாம் திருமறை குர்ஆன் இந்த மாசத்துல அருளப்பட்டது அப்படின்னு நாம தெரிஞ்சிருப்போம். வெறுமனே குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால் என்ற வகையில் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அணுகிவிட்டு அப்படியே கடந்து சென்று விடுவோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பாக ஹிராவுடைய அந்த குகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தங்குகின்றார்கள். அங்கே வாழக்கூடிய அரபுகளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் வெறுத்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே தங்குகின்றார்கள். எந்த அளவில் அவர்களுடைய சூழல்கள், வாழ்க்கை முறை இருந்தது என்றால், இறைவனை மறுத்து வாழ்ந்தார்கள். இறைவனை நம்பியவர்கள் தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள். அவர்களுடைய பெயர்கள் இன்று நம்முடைய சமூகத்தில் முஸ்லிம் பெயர்கள் எப்படி இருக்கின்றதோ, இஸ்லாமியர்களான பெயர் வைத்து இறைவனுக்கு எப்படி இணை கற்பித்து வாழ்கின்றார்களோ, இதே போன்றுதான் அன்றைய காலத்தில் மக்கத்து குறைஷிகள், மக்கத்து காபியர்கள் இறைவனை மறுத்து இறைவனுக்கு இணை கற்பித்து வாழ்ந்து வந்தார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் காபியர்கள் என்று இறைவனால் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா அந்த காலத்தினுடைய பெயர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை அவர்கள் சுமப்பதற்கு முன்னால் அந்த சமூகத்தினுடைய பெயர் வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள் என்றால், ஐயாமுல் ஜாஹிலியா அரபியில சொல்லப்படுகின்றது. தமிழில் நேரடி பொருள் என்றால் அறியாமை காலம். அப்படி இருந்த அந்த சமூக மக்கள் மத்தியில் தான் எப்படிப்பட்ட சூழல் இருந்தது? பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைகள் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழிக்குள் புதைத்து விடுவார்கள் உயிரோடு. சிசு கொலைகள் அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. நம்முடைய பகுதிகளில், நம்முடைய தமிழ்நாட்டுல கூட இன்னைக்கு கூட வடநாட்டுல பெண் சிசு கொலைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னால் அந்த சமூகத்தில் இந்த தன்மை இருந்தது. குலச்சண்டைகள், ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா ரத்தத்துக்கு ரத்தம் தான்.
காலகாலமாக தான் வாழக்கூடிய காலத்தில் படித்திருக்க முடியவில்லை என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்த்து புலன்களுக்கு இடையிலே அவர்கள் பகமையை ரத்தத்தை காணாமல் அந்த சண்டை தீராது என்று சொல்லக்கூடிய அளவில் அங்கே குலச்சண்டை இருந்தது. ஒழுக்கத்துடைய வீழ்ச்சி எந்த அளவில் இருந்தது என்றால் ஒழுக்க வீழ்ச்சி, தகாத உறவுகள், நம்முடைய வார்த்தைகளிலே விவரிக்க முடியாத தகாத உறவுகள், விபச்சாரம் என்பது கொடிகட்டி பாழ்ந்த அந்த காலம். அப்படி மோசமான ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் என்பது ஒரு உயிரினமாகவே மதிக்கப்படவில்லை. ஆண்கள் மனிதர்கள் என்றாலே ஆண்கள் பெண்கள் இருபாலும் மனிதர்கள். இன்னைக்கு நாம புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த தன்மை இருக்கு இல்லையா? நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே அந்த மக்களுடைய சூழல் எப்படி இருந்தது என்றால் பெண்கள் என்றாலே அது ஒரு பொருள், ஒரு உயிருள்ள ஒரு ஜீவராசியாக கூட அவர்கள் அங்கே மதிக்கப்படவில்லை. பெண்களை மிகவும் கொடுமையாக நடத்தப்பட்டார்கள். ஆண்களுடைய சொத்திலே பெண்களுக்கு பங்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராவுடைய குகையிலே அவர்கள் தஞ்சமடையக்கூடிய நேரத்தில் தான், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெறுத்து அவர்கள் ஒடுங்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவனுடைய புறத்தில் இருந்து இந்த வசனம் அருளப்படுகின்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். திருமறை குர்ஆனுடைய 96வது அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனம் அருளப்படுகின்றது. அந்த வசனம் அருளப்பட்ட காரணத்தினால் தான் ரமலானுடைய மாதத்தை நாம் சந்தித்து இறைவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய வகைகளிலே இறைவனுக்கு நோன்பு நோக்கின்றோம். எப்படிப்பட்ட நன்றி! நாம் இந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த காலத்தை கண் முன்னால் நிறுத்தி இறைவனுக்கு நன்றி செய்ய வேண்டும். உலகத்திலே அறிவு என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சமூகம், உலகத்திலே மனிதனை மனிதனாக பாதிக்காத ஒரு சமூகம், அறிவு என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமூகத்தில் இறைவன் முதலிலே அந்த மக்களுக்கு புகட்டிய அந்த வார்த்தை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் புகட்டிய வார்த்தை இக்ரா நபியே படி பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உங்களுடைய இறைவனுடைய பெயரால் படி. முதலிலே இறைவன் சொன்ன வார்த்தை இந்த சமூகத்திற்கு இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் புனர் நிர்மாணம் செய்வதற்கு முன்பாக மனிதன் சிந்தனையை தூண்டிக்க வேண்டும். அவருடைய அறிவு சரியான முறையிலே சீர்பெற்றால் மட்டும்தான் படைத்த இறைவனை பற்றி அவன் அறிய முடியும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலிலே இந்த வசனத்தை அருளினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். மனிதன் அல்லாஹ் படைத்தது என்பது சூழ் கொண்ட கருமுட்டையை கொண்டு அல்லாஹ் படைத்தான். உன்னுடைய படைப்பை சிந்தித்து பார். இறைவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இரண்டாவது வார்த்தையாக இதை சொல்லினான். உன்னுடைய படைப்பினுடைய தோற்றத்தை பார். நீ எவ்வாறு படைக்கப்பட்டாய்? சூழ்கின்ற கருமுட்டையில் இருந்துதான் மனிதனை வெளிப்படுத்தினோம். ஓர்வீராக உங்களுடைய இறைவன் கண்ணியமானவன். அல்லது அல்லமபில் கலாம், அவன் தான் எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தான். எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் என்ற இந்த முறையை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லமல் இன்சான் மானம் ஏலம், அவனுக்கு எதுவுமே தெரியாத நிலையில் இந்த உலகத்திலே மனிதன் இருந்தான். அவனுக்கு நாம் தான் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம், அவன் அறியாதவற்றையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த மார்க்கத்துடைய இந்த விஷயம்தான் அறியாமை என்ற இருளில் இருந்த அந்த சமூகத்தில், அந்த இருளில் இருந்த அந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு பெருமையான சிந்தனையிலே வாழ்ந்த மக்களை அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி ஒளியை நோக்கி திருப்பக்கூடிய தத்துவத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வழங்கிய காரணத்தினால் இறைவனுக்கு நன்றி பாராட்டுங்கள். விஷயம் புரியுதா? சும்மா அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவ்வளவு பெரிய மொத்த உலகத்திற்கும் இறுதி நாள் வரை இறைவன் ஒரு தத்துவத்தை வழங்கியிருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் என்றால் ஏதோ ஒரு வேதம் என்று நாம் கற்பனையிலே நீ இருக்கின்றோம். பிறமத மக்கள் எப்படி இந்த வேதத்தை அணுகுகின்றார்களோ அதே போன்ற அடிப்படையில் இந்த மார்க்கத்தில் திருக்குர்ஆனை நாம் அணுகுகின்றோம். அப்ப இந்த மார்க்கம் இந்த சமூகத்திற்கு முதலிலே புகட்டியது கல்வி. கல்வியை ஒருவன் சரியான முறையிலே விளங்கிவிட்டான் என்றால் அவன் இந்த உலகத்திலே அவன் எந்த ஒரு சூழ்நிலையும் அவனால் செய்ய முடியும். கல்விதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு உதவும் என்பதை இந்த வேதவழி நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த விஷயத்தை சொல்லும் போது சூரா ஆல் இம்ரானுடைய
18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹிதல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஷஹிதல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமின், இந்த விஷயத்தை யார் சாட்சி சொல்வாங்க தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று அல்லாஹ் தன்னை நிலைநிறுத்திவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வல் மலாயிகத்து. இதை யார் நம்புவார்கள் என்றால் மாணவர்கள் நம்புவார்கள். மலாய்க்கு வானவர்கள் நம்புவார்கள். உலுல் இல்மி காயிமின் பில் கிஸ்தி, வானவர்கள் எப்படி நம்புவார்களோ அதே போன்று கல்வி வழங்கப்பட்டவர்களும் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை நம்புவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொன்னான். இறைவனை நம்புறது இருக்கு இல்லையா, இறைவனை ஒருவன் தான் இறைவன் என்று நம்புவதற்கு இல்மு தேவை, அறிவு தேவை. ஒருவன் இறைவன் அல்லாஹ் தான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்மு வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, அதாவது பாருங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இறைவனை ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இல்மு தேவை. வானவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, வானவர்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. இறைவன் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு படைப்பினம். மனிதர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ கல்வியாளர்கள் ஒரு கல்வியால் அறிவை பெற்றவனாக இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். இன்னைக்கு நம்முடைய பகுதியில் நம்ம பார்ப்போம், காலகாலமாக பல கல்வியில உச்சத்துல இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட வந்து அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கக்கூடிய அந்த தத்துவத்தின் மீது ஈடுபாடு இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், இந்த தத்துவத்தை அவர்களுடைய சிந்தனை வரவில்லை. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கலெக்டரா இருப்பான், ஒரு பெரிய ஒரு ஆசிரியரா இருப்பாரு, ஒரு பெரிய இன்ஜினியரா இருப்பாரு, ஒரு டாக்டரா இருப்பாரு, உலகத்துல வந்து இந்த ஒவ்வொரு நிலையும் உயர்ந்திருப்பாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மனிதன் ஏற்படுத்திய நிர்வாக முறையில் வந்து அவனுக்கென்று சில தகுதிகளை வரையறுத்து வச்சிருக்கலாம். அந்த தகுதிகளை வரையறுத்து வச்சு அந்த இடத்துக்கு போறான். ஆனால் இறைவனை அடையக்கூடிய விஷயத்தில் அவருடைய கல்வி பயன்படவில்லை. பெரிய விஞ்ஞானியா இருப்பாரு, இருக்கக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்கும்? அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கல்லிட்ட போய் சாஸ்தாங்கம் பண்ணுவாங்க. பெரிய படைப்புகளை வந்து அவர்கள் உருவாக்குவார்கள், கண்டுபிடிப்பார்கள். ஒரு ராக்கெட்டை வந்து விண்ணுக்கு செலுத்தக்கூடிய அளவுல வந்து அறிவை கூட்டிட்டு அதை கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கு அந்த ராக்கெட்டை செலுத்தியதற்கு பின்னால் அல்லது செலுத்துவதற்கு முன்னால ஒரு கல்லுக்கு முன்னால போய் சாஸ்தாங்கம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், கல்வி என்பது உலகத்துல வந்து அவர்களுக்கு பயன்பெற்ற வகைகளில் இறைவனை அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு பயன் கொடுக்கவில்லை. ஆனால் இறைவனுடைய பார்வையில் கல்வி என்றால் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வை தெரிந்து கொள்வது என்றால் என்ன? அல்லாஹ்வை தெரிந்து கொள்வது என்றால் இறைவனுடைய படைப்பினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 22வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அப்பல்லா யஸிரு ஃபில் அர்த் ஃபத்தகூன், மனிதர்கள் அவர்கள் பூமியிலே அவர்கள் பிரயாணம் செய்து பார்க்க வேண்டாமா? லஹும் குலூபுன் யஸிலுன பிஹா அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தது என்றால் அதை சிந்தித்து பார்த்திருப்பார்களே, அவர்களுக்கு செவிகள் இருந்தது என்றால் அதனை பற்றி கேட்டு தெரிந்திருப்பார்களே. உலகத்தை பாருங்கள், உலகத்தை பார்த்து அதனுடைய தன்மைகளை, அதனுடைய படைப்பினைகளை, இறைவனுடைய ஆற்றல்களை அவர்கள் பார்த்து அவர்கள் இறைவனை பற்றி புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இறைவனுடைய படைப்பினைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உள்ள கல்வி முறை எப்படி இருக்குது? நாம இன்னைக்கு கல்வி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்றோம்.
ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் முஸ்லிம்கள் இடம்பெற வேண்டும் என்ற நிலையை நாம் வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் இந்த கல்வியினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சமகாலத்துல இருக்கக்கூடிய கல்வி ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிச்சு அதுல ஒரு குறிப்பிட்ட வகையில பிள்ளைகளுக்கு குடிச்சு கொடுத்து மரணம் செஞ்சு அந்த மரணம் செய்யறதுல ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வுல பாஸ் ஆகக்கூடியவர்களுக்கு மதிப்பெண் கொடுத்து மதிப்பெண்ணுல யாரை வெற்றி பெறுறாங்களோ அவர்கள் தான் இந்த துறைக்கு போக முடியும். கல்வியினுடைய தகுதி புரியுதா? அவனுக்கு எந்த ஒரு சிந்தனையும் வளர்க்கல. கல்வியில புத்தகத்தை படிச்சான் அப்படின்னா அந்த புத்தகம் என்பது அதன் மூலமாக அவனுக்கு இல்மை வளர்க்க வேண்டும். அந்த இல்மு கிடைத்தது என்றால் அவனுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்? உலகத்துல தவறுகளை ஈடுபடுவானா? இறைவனை பற்றி அறிந்து கொண்டால் அவன் தவறுகளில் ஈடுபட மாட்டான். எப்படி சொல்கின்றேன் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒமன் சலக்க தரீக்கன் எல்தபிசு ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு பிஹி தரீக்கன் இலல் ஜன்னah. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் முத்தாய்ப்பாக இந்த வார்த்தையில சொல்றாங்க, ஒரு மனிதன் கல்வியை தேடி ஒரு பாதையில நடந்து போகின்றான். கல்வி என்றால் நம்ம இன்னைக்கு டாக்டர் இன்ஜினியர் அது இல்ல, எல்லா கல்வியும் தான். மார்க்க கல்வி உலக கல்வி அப்படின்ட்டு பாகுபாடு கிடையாது. அப்போ கல்வியை தேடி ஒரு பாதையில போகின்றான். போகக்கூடியவனுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை நாம் இலகுவாக்குகின்றோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி அது டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் அந்த கல்வி நமக்கு பயன்பெறுகின்றதா என்பதை பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். இதை பெற்றோர்களுடைய பார்வையில எப்படி கல்வி இருக்குன்னா, நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய அடிப்படையில குறிப்பிட்ட ஸ்கூல்ல போய் சேர்க்கிறது. சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, கல்வி நிறுவனங்களை பாக்குறாங்க, எங்க பேனர் பெருசா கொண்டு விட்டுருக்கு, எங்க தேர்ச்சி முறை அதிகமா இருக்குது, அந்த தேர்ச்சி முறையில நம்ம பிள்ளை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க அந்த பேரல்ல இடப்படி இந்த மாதிரி உள்ள பார்வைதான் பெற்றோர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கல்வி முறையினாலே இன்னைக்கு வணிகமாக்கி இருக்கு. தன்னிடத்துல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மாணவர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா செலக்ட் பண்றது, நல்ல படிக்கிறவர்கள்ட்டே செலக்ட் பண்றது, அவர்களுக்கு திரும்ப 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 டைம் பண்றது. கல்வி அப்படின்னா ஒரு வகுப்பறையில ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேருக்கு தேவையான கல்வியை புகட்டுவதுதான் கல்வி. ஒருத்தனுக்கு கூட இருக்கும் குறைய இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட வணிக நோக்கத்தோடு செய்யக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? குறிப்பிட்ட ஒரு 10 பேர் நல்ல படிக்கிறாங்க அப்படின்னு வைங்க, அவங்களுக்கு திரும்ப 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 ட்ரைனிங். அவங்க மீது 40 பேருடைய நிலை. அவ கல்வியினுடைய முறை என்னன்னு தெரியுதா? தன்னுடைய நிறுவனத்தை மக்களிடத்திலே காட்டி விளம்பரப்படுத்தி அந்த விளம்பரத்தின் மூலமாக நம்முடைய நிறுவனத்தில் அடுத்தடுத்து மாணவர்களை வகுப்பிற்கு பள்ளிக்கு சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த விளம்பர உத்தியை தாண்டி வணிக நோக்கத்தை தாண்டி அந்த மக்களுக்கு கல்வியை போட்டக்கூடிய தன்மை இருக்கிறதா என்றால் இல்லை. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எவ்வளவோ உயரத்திற்கு சென்றவர்கள் கூட எவ்வளவு பெரிய கீழான தவறுகளில் ஈடுபடுகின்றார்கள். மனித சமூகத்திலே குறைவோடு இருக்கக்கூடிய தவறுகளுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு காலத்துல இவர்கள் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த கல்வி அற்ற சமூகத்தில் தவறுகள் குறைந்து மிக குறைந்த நிலையில் இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த இந்த தவறு இன்னைக்கு கல்வியில நம்முடைய சமூகம் விளைத்திருக்கின்றது. ஆனால் தவறுகளும் விளைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப கல்வி என்றால் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்றால் என்ன? நம்முடைய பார்வையில கல்வி என்றால் மனநம் செய்யக்கூடிய கல்வி நாம் நினைக்கிறோம். மனநம் செய்வது மட்டும் கல்வி கிடையாது, அதுவும் கல்விதான். மனநம் செய்வது மட்டும் கல்வி கிடையாது, மனிதனுடைய சிந்தனையை கூர்ந்திக்கக்கூடிய வகையிலே கல்வி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான் இல்லையா, மனிதனை எப்படி படைத்தோம், சூழ் வந்த கருமுட்டையில் இருந்து மனிதனை வெளிப்படுத்தினோம், மனித படைப்பை பார், இது சிந்திக்க தூண்டுகின்றது. மனிதனுடைய படைப்பு எப்படி இருக்கின்றது? ஒரு சமூகம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மாற்றம் வரக்கூடிய நேரத்திலே ஏற்றத்தாழ்வு இருந்தது, பெண்ணடிமைத்தனம் இருந்தது, ஆண்களுக்கிடையே உயர்ந்ததும் தாழ்ந்ததும் என்ற பாகுபாடு இருந்தது, அதாவது வசதி படைத்தவன் ஏழை என்ற பாகுபாடு இருந்தது, அடிமை முதலாளித்துவம் என்ற பாகுபாடு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மாற்றம் இறைவனுடைய உதவியை கொண்டு கிடைப்பதற்கு பின்னால் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக வாக்கெடுக்கப்பட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை அருள்கின்றார், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா,
وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்தான் தெரியுமா? அந்த சமூகத்திற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். மனிதர்களே என்று அல்லாஹ் அழைத்து, உங்களிடத்திலே யாரும் ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வு என்றால் ஏதாவது ஒரு அண்டார்டிகால ஒருவர் பிறந்திருக்கணும், வேற தாய்க்கு பிறந்திருக்கணும், அவர் ஒரு ஏற்றத்தில் இருக்கணும். இந்த சைடு ஒரு அதாவது ஐரோப்பியான ஒருத்தர் பிறந்திருக்கணும், இந்த சைடு ஆசியால ஒருத்தர் பிறந்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் படி வேறு வேறு சமூகம் உருவாகி இருந்தால் ஏதோ ஒரு வகையில இவர் வெள்ளையர், இவர் கருப்பர், இவர் நீக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில ஏற்றத்தாழ்வை கற்பிக்கலாம். ஆனால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க முடியாது. காரணம், ஒரே ஒரு ஆணில் இருந்துதான் உங்களை படைத்தோம், அவரில் இருந்துதான் ஜோதியை வெளிப்படுத்தினோம், உங்களை குலங்களாக கோத்திரங்களாக மாற்றியதற்கான காரணம் எதற்கு தெரியுமா? உங்களை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான். இங்க வந்துட்டு பேர் இருக்கு, நம்ம வீட்டு பேரு அவுசாரி, இந்த மாதிரி பேர்லாம் இருக்கு தெரியுமா? இது எதுக்கு? எல்லா வீட்டு பேரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தெரியாது. சரி, எல்லாருடைய பேரும் அப்துல் ரஹ்மான், பாத்திமா இப்படி இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியுமா? ஒவ்வொரு ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய, இவருக்கு இந்த பேர் கொடுத்தோம் அப்படின்னா இவர் இந்த வீட்டாளு, இந்த தகவலுக்கு பிறந்தவரை அடையாளப்படுத்துவதற்கு எப்படி இருக்கின்றதோ அதே போன்று அடையாளப்படுத்துவதற்காகத்தான் உங்களை குழந்தைகளாக மாற்றினோம். உங்களில் யார் சிறந்தவர்கள்? இறைவனை யார் அஞ்சுகின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்திய நாம பார்க்கின்றோம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுல தெளிவுபடுத்தி மனிதர்கள்ட்ட வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்றான். அடுத்து மனிதர்கள் இறைவனை பற்றி புரிந்து கொள்வதில் இறைவன் பல இடங்கள்ல பேசுறான். மனுஷன் அல்லாஹ் பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வானம் பூமி எல்லாத்தையும் நீ பாரு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா ஆல் இம்ரான்ல சொன்னான் இல்லையா, இன்ன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹார். நல்லடியார்களுடைய இணையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே வானம் பூமி கடல்கள் இவற்றை படைத்தது தீனுக்காக, விளையாட்டுக்காக இறைவன் படைக்கவில்லை என்பதை நம்பிக்கையாளர்கள் சிந்திப்பார்கள். அவர்கள் படுக்கையிலே கிடந்துவிட்டு இறைவனை இந்த படைப்பினங்களை சிந்தித்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள் என்று இந்த இடத்துல சொல்கின்றான். மேலும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது மனிதர்கள் தன்னுடைய சாப்பாட்டை பார்க்கக்கூடாதா, அவன் சாப்பிடக்கூடிய உணவை பார்க்கக்கூடாதா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சும்மா சகத்தினல் அருள சக்கா, அந்த உணவை அவர்கள் கவனிக்கட்டும். அது அவன் அந்த உணவை வெளிப்படுத்தினானா அல்லது நாம் தான் அந்த உணவை வெளிப்படுத்துவதற்கு வானத்திலிருந்து மழையை பொழிவித்தோம் என்று சொல்லிவிட்டு பூமியை நாம் தான் முறையாக பிளந்தோம், அதிலிருந்து அவர்களுக்கு தேவையான அதாவது கழிவர்த்தங்களையும் தேவையானவற்றையும் நாம் வெளிப்படுத்தினோம், அவர்களுடைய கால்நடைகளுக்கு அது பயன்படக்கூடிய வகைகளை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கின்றான். சூரா 80வது அத்தியாயத்துல 24 32வது வசனம் வரை நீங்க படிச்சு பாருங்க. மனிதனுடைய உணவை பார்க்கட்டும், அவன் உணவை சாப்பிடக்கூடிய விஷயத்தை கவனிக்கட்டும். நாம சாப்பிடணும் இல்லையா, அந்த சாப்பாட்டினுடைய அந்த உணவை மனுஷன் பார்த்தாலே ஒவ்வொரு அறிவியலாளரும், அவன் மொத்த அறிவியலாளர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு உணவை அவனால் உற்பத்தி பண்ண முடியாது. உணவை உற்பத்தி பண்றதுக்குள்ள கால அளவு, உற்பத்தி பண்ணக்கூடிய விளைநிலங்கள், இதை அவன் தேர்ந்தெடுக்கலாம், அதுக்குரிய அதாவது தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவன் நினைத்த உணவை அவனால் வெளிப்படுத்த முடியாது. நாம சாப்பிடுறோம், இந்த சாப்பாட்டுடைய விஷயத்தை மனிதன் பார்க்கட்டும். இப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே அவன் நினைப்பான் அல்லாஹ் தான் என்பதை. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சூரா 88வது அத்தியாயம் 17வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வர பாருங்க. அஃபலா யன்துரூன் இலல் இப்லி கைஃப குலிகத், மனிதன் ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமா, அது எப்படி படைக்கப்பட்டது என்று. ஒட்டகத்தினுடைய விஷயத்தை மனுஷன் பார்த்துட்டாலே இறைவனுடைய படைப்பு புரிய முடியுங்க. ஒட்டகத்தினுடைய சராசரி எடை 250 கிலோல இருந்து 700 கிலோ வரை இருக்கும். ஒட்டகத்தினுடைய பயணம் இருக்கு இல்லையா, பாலைவனத்துலதான் அது அதனுடைய பயணத்தை அமைச்சுக்கிறோம். பாலைவனத்துல மனுஷனால நடக்க முடியுமா? ஒட்டகத்தால நடக்க முடியும்.
மனிதனுடைய தேவைகளை, சுமைகளை ஒட்டகத்தால் அது சுமக்க முடியும். ஒரு சராசரி ஒட்டகம் ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல, ஒரு மணி நேரத்துல 40 கிலோமீட்டர் வேக தூரத்தை அது கடக்குது. இங்க இருந்து ஆலங்குளம் போகணும் அப்படின்னு வைங்க, ஒரு மணி நேரத்துல ஒட்டகத்துல பயணம். சில ஒட்டகம், தகுதி உள்ள சில ஒட்டகம் வந்து ஒரு மணி நேரத்துல 60 இருந்து 70 கிலோமீட்டர் தூரம் வரை கடக்கு அப்படிங்கக்கூடிய அளவு ஒட்டகத்துடைய படைப்பை நம்ம பார்க்கிறோம். ஒட்டகத்துடைய தன்மை சாதாரணமா எந்த உணவும் தேவையில்லை, எந்த புல்லு இல்லை, அதாவது பாலைவனத்துல வாழக்கூடிய, அதாவது புற்களை உண்டு வாழக்கூடிய கால்நடை, ஆடு மாடு மாதிரி அது ஒரு கால்நடை. அந்த ஒட்டகத்தை வந்து எதுவுமே சாப்பிட கிடைக்கல. 4 இருந்து 5 நாள் 6 நாள் வரை வந்து எதுவுமே சாப்பிடாம அதால இருக்க முடியும். அவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய படைப்பு. மேலும் ஒட்டகத்துக்கு ஏதாவது கடிக்க கிடைச்சிட்டுன்னா, ஏதாவது புண்ணு ஏதாவது மேய்றது கிடைச்சிட்டு அப்படின்னா, ஒட்டகம் கிட்டத்தட்ட 1 மாத காலம் வரை தண்ணீர் அருந்தாமல் இருக்கக்கூடிய அளவுல வந்து ஆய்வாளர்கள் ஒட்டகத்தினுடைய அந்த படைப்பை அதை பார்த்து கண்டுபிடிச்சு, ஒட்டகத்தை பற்றி கவனிக்க வேண்டாம் நல்லா சொல்றாங்க இல்லையா, ஒட்டகத்தை அவர்கள் கவனித்து இதனுடைய தன்மை என்ன, திருமுறை குர்ஆன் இப்படி சிறப்பத்தி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒட்டகத்தை அவர்கள் கூர்விட்டு சிந்தித்து இந்த சமூகத்தில் சொல்றாங்க. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய படைப்பாளர், ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டது என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? பூமி எப்படி நட்டி வைக்கப்பட்டது என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொன்னான். அப்ப இந்த வசனத்தை நான் இங்க சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்னவென்றால், இறைவனை அறிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு கேள்வி ஞானம் தேவை, கேள்வி திறன் தேவை, கேள்விகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய, சிந்தனையை தேடக்கூடிய, அந்த எதிர்கேள்வி கேட்கக்கூடிய அறிவை கேட்கக்கூடிய எதிர்கேள்வி இருந்தால் மட்டும்தான் கல்வியை பெற முடியும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மஸ்ஜித் நபியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சகாபாக்கள் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு விடுகதை அங்க சொல்றாங்க. பூமியில ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் என்பது நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சகாபாக்கிட்ட வந்து அது என்ன மரம் அப்படின்னு கேட்கும்போது சகாபாக்களுக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி கேட்ட உடனே சகாபாக்கள் என்ன மரமா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஆட்களும் வந்து அப்படியே வந்து சர்ச்சை பண்றாங்க. இது இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சிறுவரா இருக்கிறாங்க, அவருக்கு தெரியல. கேள்வி என்ன கேள்வி? மூமினுக்கு உதாரணம் இந்த மரம், சகாபாக்களுக்கு தெரியல. உடனே அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது பேரிச்ச மரம் தான். பேரிச்ச மரம் தான் வந்து அது வந்து மூமினுக்கு உதாரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய தந்தைகிட்ட வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய பிற்பகுதியில வரக்கூடிய தகவல் இந்த மாதிரி விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. எனக்கு தெரியும் பெரியவர்களா இருக்கிறாங்க, நான் சொன்னா அவர்களுக்கு கண்ணிய குறைவு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்ப தன்னுடைய மகனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அறிவு வளர்க்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரு இல்ம வந்து நீ சொல்லியிருந்தா எனக்கு அது கண்ணியமா இருந்திருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் பக்குவப்படுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை விதைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஹஜ்ஜத்துல் விதான கடைசி நேரம், அந்த மக்கள் மத்தியில் நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இது என்ன நாள்? சகாபாக்கள் எல்லாம் வந்து மெய் மறந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது பேர் வைக்க போறாங்களோ அப்படிங்கிற அளவுல வந்து சைலண்டா இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய பொருள், இவை புனிதம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கல்வியை வந்து அங்க ஊட்டுறாங்க தெரியுமா? இந்த நாள் புனிதமானது, இந்த மாதம் புனிதமானது, இந்த இடம் புனிதமானது, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது, உங்களுக்கு அவனுடைய பொருள் புனிதமானது. எப்படி விளங்க வைக்கிறாங்க? ஒரு மனுஷனுடைய பொருளை வந்து ஒரு அபகரிப்பதற்கு பயப்பட வேண்டும். எப்படி கரம் செறிப்புடைய அந்த புனிதத்தை கெடுத்தது போன்று, அதாவது துல்ஹஜ்ஜுடைய அந்த 10ஆம் நாளுடைய புனிதத்தை கெடுப்பது போன்று, துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதத்தை கெடுப்பது போன்று ஒரு மனிதனுடைய மானத்தை ஒருவன் தவறாக மானத்தோடு விளையாடினால் இந்த புனிதத்தை நீ கெடுப்பது போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு கல்வியை போட்டுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! இது போன்ற விஷயத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்கு தான் இந்த திருமறை குர்ஆன் வந்தது. திருமறை குர்ஆன் வந்ததுக்கு நாம நோம்பு நோக்கோம் அப்படின்னா
எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட சூழல்ல மாற்றப்பட்டது, அதுதான் நாம இங்க சிந்திக்கணும். இந்த திருமறை குர்ஆன் வந்து ஒரு சமூகம் எப்படிப்பட்ட வகையில மாற்றப்பட்டிருக்கு. பெண் சிசு பிள்ளைகளை உயிரோடு கொன்ற சமூகம், தகாத உறவை தன்னுடைய சமூகத்திலே காலப்பொழுதிலும் கடைபிடித்த ஒரு சமூகம், பெண்களை என்றால் பெண் அடிமைத்தனத்தோடு வாழ்ந்த சமூகம், மனிதனை மனிதனாக அடிமைப்படுத்திய சமூகம், உலக மக்கள் மத்தியிலே தான் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்த சமூகம். அந்த சமூகத்தில் தான் இந்த திருமறை குர்ஆன், அந்த இருண்ட பக்கத்திற்குரியவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆன் வந்தது. இந்த குர்ஆன் முதலிலே வந்தது கல்வி அறிவை மக்களுக்கு வளர்ப்பதற்காக வந்தது. அந்த அறிவை அல்லாஹ்வுடைய தூதர் திருமறையை கொண்டு அவர்கள் விதைத்தார்கள். விதைத்தனுடைய விளைவுதான் பிற்காலத்திலே எப்படி அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்றால், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். இப்படி உயர்த்துவதற்கு காரணமானதுதான் இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் அருளப்பெற்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். எத்தனையோ கல்விகள் இந்த உலகத்தில் வந்தாலும் இறைவனை பற்றிய கல்வியை ஒருவன் உணரவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய கல்வியாளனாக இருந்தாலும் இறைவனிடத்திலே அவன் சிறந்தவன் கிடையாது என்பதை திருக்குர்ஆன் நமக்கு பட்டவர்த்தமாக வெளிப்படுத்துகின்றது. எத்தனையோ கல்வியாளர்கள் இந்த மார்க்கத்திற்கு புறம்பாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை உயர்த்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன ஆமனு ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தகுதிகளை யாருக்கு உயர்த்துகின்றான் என்றால் நம்பிக்கையாளர்களுக்கு உயர்த்துகின்றான். அதாவது கல்வியை பெற்றோர்களுக்கு அல்லாஹ் உயர்த்துகின்றான். கல்வியாளர்களையும் நம்பிக்கையாளர்களையும் அல்லாஹ் ஒரு சேர ஒரு தட்டில் அல்லாஹ் நிறுத்தி, கல்வியை பெற்றவர்கள் யார் என்றால் நம்பிக்கையாளர்கள், கல்வியை பெற்றவர்கள் யார் என்றால் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், கல்வியை பெற்றவர்கள் யார் என்றால் இறைவன் ஒருவன் தான் என்பதை உளப்பூர்வமாக ஏற்று அதன்படி வாழக்கூடியவர்கள் தான் கல்வியாளர்கள் என்று இறைமார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இப்படிப்பட்ட இந்த இல்மை பெற்று வாழ்வதற்கு தான் இந்த இறைமறை குர்ஆன் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையை ஒட்டிதான் இறைவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று நோக்கத்திற்காக நாம் இந்த நோன்பை நோக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்மைகளை புரிந்து வரக்கூடிய காலங்களில் இதனுடைய அவசியத்தையும் இதனுடைய உண்மை தத்துவத்தையும் புரிந்து இந்த இறை மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று கேட்டு, கடைசியாக ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, குர்ஆனை படிங்க. குர்ஆனை நாம வந்துட்டு ஓதுறது நன்மை தரக்கூடியதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, அதாவது இறைவனுடைய வேதத்தில் இருந்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அலிஃப் லாமும், அதாவது வலாக்கின் அலிஃப் லாமுன் ஹர்ஃபுன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அலிஃப் லாம் என்பது ஒரு ஹர்ஃபுன் நாம் சொல்ல மாட்டோம். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அது நாம் எல்லாருமே செய்வோம். ஆனால் நம்மீது அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசக்கூடிய குர்ஆன் என்னைக்காவது படிச்சிருக்கிறோமா? முடிஞ்ச அளவுல அல்லாஹ் நாடினால் படிக்கக்கூடிய மக்கள் படிக்கட்டும், படிக்காத மக்கள் இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான், குர்ஆனை படிங்க, தமிழ்ல படிங்க. எப்படி ஓதுறீங்களோ அது ஓதுறது கண்டினியூ பண்ணுங்க. குர்ஆனை படிங்க. ஒரு 5 வசனம் படிக்கிறதுன்னா சும்மா படிச்சுட்டு அப்படி விடாம படிக்கக்கூடியதுல யோசிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அளவற்ற அருளாளன் ஏன் ரப்புல் ஆலமீன் சொல்றான்? நிகரற்ற அன்புடைய. இன்னைக்கு நம்மளுடைய குர்ஆனை எல்லாம் நீங்க நம்முடைய தர்ஜுமா ஜமாத் சார்பா வெளியிட்ட அந்த குர்ஆனை எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குரிய பொருள்கள் எல்லாம் விளக்கங்கள் எல்லாம் பிற்பகுதியில இருக்கும். நீங்க படிங்க. படிச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு பெரிய சக்திகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய உலக ஆதாயங்கள் வந்தாலும் நம்மளை தௌஹீதுக்கு தடம்புறல செய்ய முடியாது.